அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிஃப்டி நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 26,100 அப்படின்னு. அந்த 100ங்கிற லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டா 26,260 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது சொன்னேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். நம்மளுடைய லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் மார்க்கெட் கஷ்டப்பட்டுச்சு. இந்த லெவலை ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, 26,260 வரைக்கும் போயிடுச்சு. மார்க்கெட் இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால ஹெவி வால்டைலிட்டி இருந்துச்சு. நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. சென்செக்ஸ் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோட இறுதியில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்க்கெட் ஒரு வழியாக 26,200 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. அகைன் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா 26,100 சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் 54,000 பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒன்ஸ் 54,000 மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி ஹை 26,250 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் அந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் 26,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போனால் 600 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுதான் மார்க்கெட்டுக்கு தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இந்த லெவல் 600, இந்த லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. இது மார்க்கெட்டுக்கு தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுச்சு பார்த்தீங்களா, அந்த லெவல் தான் மார்க்கெட்டுக்கு இனிமேல் ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகே, இந்த லெவல் 26,113 அப்படிங்கிற லெவல் தான். இந்த 100 அப்படிங்கிற ஜோன் தான் மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு 26,000 அப்படிங்கிற லெவல் அடுத்த சப்போர்ட்டு. அதற்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, 25,868 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 25,800 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 25,800 அப்படிங்கிற லெவல் நிஃப்டிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இது நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த லெவலை நல்லாவே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. அகைன் மேலே வந்துச்சு அப்படின்னா நல்லா மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 54,260 அப்படிங்கிற லெவல் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 53,900 அப்படிங்கிற லெவல் அடுத்த சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 53,663 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 53,700 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 53,346 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி டே ஹை, நாளைக்கான ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 54,468. அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 54,764. அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் 55,500 வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸையும் பார்த்துக்கோங்க. தென் ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பாருங்களேன், 25,200 அப்படிங்கிற லெவலை எக்ஸாக்டாக ரீச் ஆகிருக்குங்களா. தென் மார்க்கெட்டுக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா 25,300 அப்படிங்கிறது ஓஐ டேட்டா படி மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகே, தென் இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 25,200 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சா 25,300. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 25,559 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் தான் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு. 24,989 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,850 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில்
24,736 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப் வந்து இன்றைக்கி கீழே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே வந்திருக்கு. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 புள்ளிகள் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே தான் வந்திருக்கு. இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். அந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. 13,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,350 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 13,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 13,200 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 13,170 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 13,143 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து மிட் கேப்புக்கான லெவல்ஸு. மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் கீழே விழுகலாம். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒன்ஸ் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. அதனால தான் எப்போ ஹையில் ஓப்பன் ஆகலாம் இங்கே வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த சேனலை வந்து ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். ஏன்னா வந்து மிட் கேப் வந்து இன்னும் ஒரு ட்ரெண்டை பிரேக் பண்ணாமல் இருக்குது. ஓகே, இந்த லெவல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்செக்ஸ்க்கான லெவல்ஸையும் பார்த்துருவோம். சென்செக்ஸ் வந்து இந்த லெவலை வந்து 85,000 அப்படிங்கிற ஜோனை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நாளைய தினம் எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த 86,000 அப்படிங்கிற ஜோன் வந்து நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ஜோன் வந்து 86,000 அப்படிங்கிற லெவல் வந்து தான் நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து எந்த ஜோன் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 85,000 அப்படிங்கிற லெவலில் நேற்று பிரேக் பண்ணுச்சு பார்த்தீங்களா, 84,500. இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் சென்செக்ஸுக்கான லெவல்ஸு. சென்செக்ஸ் வந்து இந்த லெவலை ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிற லெவலில் இந்த ஜோன் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 86,000க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 87,000 அப்படிங்கிற லெவல் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதே போல் மார்க்கெட் வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கோர்சஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 5x மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டை வந்து 100% யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்களும் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளான் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2 to 3 மந்த் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சதுன்னா ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. இது என்னோட பர்சனல் அட்வைஸ். அது உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு. ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ரெஃபரலில் வந்து ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.